நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கோவை சிவானந்தம் காலனியில் காவல்துறை கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் 300 போலீசார் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த கொடி அணிவகுப்பு எந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது? பொதுவாக எதற்காக இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்படுகிறது? அபிநயா, கோவை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 2312 வாக்குச்சாவடி மையங்களில் 150க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்குப்பதிவு மையங்களுக்கு வந்து வாக்களிப்பதற்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாகவே இந்த கொடி அணிவகுப்பானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோவை சிவானந்த காலனியில் இன்றைய தினம் இந்த கொடி அணிவகுப்பானது நடத்தப்படுகிறது. கோவை சிவானந்த காலனி பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் கோவை சிவானந்த காலனியில் துவங்கி ரத்தினபுரி, தங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய சாலைகளின் வழியாக தற்போது கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கிய சாலைகளின் வழியாக செல்லக்கூடிய இந்த கொடி அணிவகுப்பானது மீண்டும் சிவானந்த காலனி பகுதியிலேயே வந்து நிறைவடைகிறது. இந்த கொடி அணிவகுப்பின் மூலம் மக்கள் மத்தியில் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாக்களிக்க செல்லலாமா அல்லது வேண்டாமா என்று தயக்கத்துடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாகவே இந்த கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போன்று கோவை நகரில் மற்றும் கோவையினுடைய புறநகர் பகுதிகளில் எங்கெல்லாம் பதட்டமான வாக்குச்சாவடிகள் பகுதிகள் அமைந்திருக்கிறதோ அந்த பகுதிகளில் இது போன்ற கொடி அணிவகுப்பு நடத்த காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து கொடி அணிவகுப்பின் போது காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரோந்து வாகனங்கள் உள்ளிட்டவையும் இந்த கொடி அணிவகுப்பின் போது அணிவகுப்புக்கு பின்னால் அணிவகுத்து சென்றன. இவற்றின் மூலம் மக்கள் மத்தியில் தைரியமாக வந்து வாக்களிக்க சென்றால் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி.